Hi friends, welcome back to Birla's Parvai. இன்னைக்கு நம்ம டெல்லியில ஒரு லான்ச் ஈவென்ட்ல தான் இருக்கோம். One car, one world அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காரை வச்சு உலகத்தையே ஆள்றாங்க அப்படின்னா அதுதான் இந்த நிசானோட மேக்னைட் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ஒரு காரை வச்சு அந்த பிராண்ட் வந்து சர்வே ஆகிட்டு இருக்கு. இதுல நிறைய லான்ச்சஸ் வந்து எவ்ரி இயர் நடந்துட்டே இருக்கும். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்து இந்த மேக்னைட்ல வந்து நடந்திருக்கு. அப்போ என்னென்னலாம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக வாக் அரவுண்ட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பின்னாடி இன்னைக்கு அன்வீலான காருமே நம்ம முன்னாடி இருக்கு. கம்ப்ளீட்டாக ஒரு வாக் அரவுண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இன்வால்வ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்கிற ஒன் அப்படின்னு கேட்டகரியில் இருக்கிற கார் பர்ஃப்யூம் தான் வந்து இது வந்து ஒரு ஜெல் டைப் ஆஃப் பர்ஃப்யூம் கிடையாது. அதனால இது சிந்தி உங்கள் காரை ஸ்பாயில் பண்ணும் அப்படின்னு கிடையாது. இந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து கிளாசிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ராக்ரன்ஸ். இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த சவுதியிலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல் வந்து பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் வந்து இது. இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பர்ஃப்யூம் பிடிக்கும் அப்படின்னா இது கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக 10% டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த நியூ மேக்னைட்டில் என்னென்ன வேரியண்ட் வருது, என்ன பட்ஜெட் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வேரியன்ட் நேம்ஸை அப்படியே உங்களுக்கு மாற்றிருக்காங்க. நமக்கு வாயில் கண்டிப்பாக வராத பேரில் தான் இருக்குது. நான் பார்த்தே சொல்லிடுறேன். விசியா அப்படிங்கிற ஒரு நேமு பேஸ் வேரியன்ட். அதுக்கப்புறம் விசியா ப்ளஸ், அசண்டா, என் கனெக்டா, டெக்னா ப்ளஸ் அப்படின்னு வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 5.99 lakhs எக்ஸோரூம் காஸ்ட். இதுக்கு முன்னாடி இருந்த சேம் மேக்னைட்டோட காஸ்ட்டே உங்களுக்கு சேஞ்ச் இல்லாமல் வச்சுருக்காங்க. வித் அடிஷ்னலாக 6 ஏர்பேக்ஸ் ஆட் ஆயிருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. டாப் அண்ட் வந்து 11.5 lakhs வந்து எக்ஸோரூம் காஸ்ட் உங்களுக்கு வரும். ஸோ இல்லை பவர் ட்ரெயின் அப்படின்னு பார்க்கும்போது எந்த சேஞ்சுமே வந்து உங்களுக்கு கொடுக்கல. சேம் இன்ஜினோட காம்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். 1 லிட்டரில் இருக்கிற 3 சிலிண்டர் வேரியன்ட் தான் வந்து இதில் கிடைக்குது. NA அண்ட் டர்போ ரெண்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ NA அப்படின்னு எடுத்தோம்னா இதோட பவர் பார்த்தோம்போது ஒரு 71 bhp வந்து பவரும் 98 Nm டார்க்கும் வந்து டெலிவரி பண்ணுது. இதே அப்படியே நீங்கள் டர்போவோட காம்போ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 99 bhpயும் 160 Nm டார்க்கும் வந்து டெலிவரி பண்ணும். கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. மேனுவல் வந்து கியர் பாக்ஸ் கிடைக்குது. அது போக CVTயும் கிடைக்கும். AMTயும் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க தெரியும். அந்த கியர் பாக்ஸும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ மிச்சப்படி மேஜராக எந்த சேஞ்சுமே வந்து உங்களுக்கு இதில் கிடையாது. டர்போவோட டியூன் மட்டும் ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால தான் வந்து ஒரு 8 Nm டார்க் வந்து இதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் காரோட ஃப்ரண்ட்டில் என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் தான் கொஞ்சம் சேஞ்சான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிரில்லு ஷேப் வந்து அதே ஹெக்ஸாகனல்ல தான் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் ஃபுல்லாக பியானோ பிளாக்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் வந்து கொடுக்குது. அதுவும் இந்த நியூ கலரான ஒரு சன்ரைஸ் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கலருக்கும் இந்த பிளாக்குக்கும் ஓரளவுக்கு நல்ல கான்ட்ராஸ்டாகவே எடுக்குது அப்படின்னு சொல்லலாம். நடுவில் நிசான் அப்படிங்கிற ஒரு பெரிய பேட்ச் வந்து நமக்கு இருக்குது. அப்படியே இங்கே கீழே வந்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹெட்லைட் நம்ம பார்க்கலாம். இது வந்து சேம் தான் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பிளிங்கருமே வந்து அதே தான், எந்த மாற்றமே வந்து உங்களுக்கு கிடையாது. எல்இடியில் ப்ரொஜெக்டரில் உங்களுக்கு கிடைக்குது. ரொம்ப ஸ்லிம்மாக வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த டிஆர்எல் வந்து ஸ்லைட்டாக வந்து இதோட ஷார்ப்னஸ் மட்டும் உங்களுக்கு மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு குரோம் லைனும் வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற ஃபாக் லேம்ப் வந்து கிட்டத்தட்ட அதே தான். பட் இதோட பொசிஷன் வந்து முன்னாடி இங்கே இருந்தது, இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கு. வித் ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்கிட் பிளேட்டோட ப்ரொஃபைலோடு இங்கே ஆட் ஆகிருக்கிறது வண்டிக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பெரிய லுக்கை வந்து உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். மிச்சபடி ஃப்ரண்ட்டில் மேஜராக எந்த சேஞ்சும் கிடையாது. மெட்டல்லையுமே வந்து நமக்கு பெருசாக எந்த சேஞ்சுமே வந்து கொடுக்கல. வண்டியை கொஞ்சம் பல்கியாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிளாடிங்கில் மட்டும்தான் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிளோட சைட் வியூவில் என்னென்ன சேஞ்ச் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம பார்த்த உடனே டக்கு நமக்கு அட்ராக்டிவாக தெரிகிறது. இந்த அலாய் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே டைமண்ட் கட்டு தான் கிடைக்குது. பட் இதோட இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் உங்களுக்கு மாறி இருக்குது. பட் இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததே ஒரு நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது. டயரோட ப்ரொஃபைல்னு பார்த்தோம்னா 195 60 R16 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஈவன் பேஸ் வேரியண்ட்ல இருந்து டாப் எண்ட் வரைக்கும் உங்களுக்கு இதே ஒரு ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க் இருக்குது.
ரியரில் வந்து நமக்கு ட்ரம் பிரேக் தான் கொடுக்குறாங்க. இங்கே ORVMல பார்க்கும்போது இந்த கேமராவும் ஏற்கனவே இருந்த விஷயம் தான். ஒரு பியானோ பிளாக்ல வந்து மேலே கவர் இருக்குது தெரியுது. பிளிங்கருமே வந்து இதோட சேர்ந்து உங்களுக்கு இன்டெகிரேட் ஆகிருக்கு. ஹேண்டில் பார்க்கும்போது ஒரு குரோம் லைன் வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகுது. அதுலேயும் ஒரு ரெக்கவர் சென்சார் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரூஃப் ரெயில் வந்து இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட ஒரு பிளாஸ்டிக் ஃபீலில் தான் வந்து உங்களுக்கு இருக்குது. மிச்சபடி இதில் இருக்கிற மெட்டலோ எதுவுமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகலை. சேம் அப்படியே தான் வந்து உங்களுக்கு இந்த சைட் வியூவில் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ரியர் வியூ வந்து நம்ம பார்க்கலாம். ரியர்லையும் நம்ம பார்க்குறதுக்கு ஸ்ட்ரக்சரில் நமக்கு எந்த சேஞ்சும் இருக்கிற ஒரு ஃபீல் இல்லை. ஆனால் இந்த டெயில் லேம்ப் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கிறது நமக்கு பார்க்கலாம். இது வந்து கம்ப்ளீட் LED செட்டப்பாக வந்து உங்களுக்கு மாறி இருக்குது. ஒரு மாதிரி ஃபுல் பிளாக் ப்ரொஃபைலில் வந்து உங்களுக்கு இது கிடைக்குது. இதுக்கு முன்னாடி இருந்தது ஹாலஜனில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் ஸ்டில் இண்டிகேட்டர் வந்து இதில் ஹாலஜனில் தான் இருக்குது. ரிவர்ஸுக்கு வந்து உங்களுக்கு LEDயில் கொடுக்குறாங்க. இது ஒரு மாதிரி கிறிஸ்டல் ஸ்டைலில் வந்து இருக்கிறது. ஒரு நல்ல ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குறது. இது இந்த லைட்டையே வந்து ஒரு மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக மாற்றி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளாக்கோட ஸ்மோக் அவுட்னால. மிச்சபடி இங்கே பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ஸ்கிட்டை மேட்ச் பண்ணி இங்கேயுமே வந்து ஒரு ஸ்கிட் லைட்டோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இருக்குது. அது கீழே ஏதாவது லைட் இருக்கா அப்படின்னு கேட்டால் எதுவும் இல்லை. பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே நிசானோட ஒரு பேட்ச் வந்து நடுவில் கொடுத்துருக்காங்க. வைப்பர் வந்து இருக்குது. டிஃபாகர் லைன் வந்து இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு இதுலேயே வந்து அட்டாச்சாக வந்து ஒரு ஸ்பாய்லரும் நமக்கு இதில் கிடைக்குது. பூட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 336 லிட்டர்ஸ் வந்து இதோட பூட் கெப்பாசிட்டி. அதுலேயும் எந்த சேஞ்சுமே வந்து உங்களுக்கு கிடையாது. ஒரு ரெக்டாங்கிளான ஒரு ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. நல்ல டீப்பாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லிப் ஹைட் வந்து கொஞ்சம் அதிகம் தான். நம்ம ரொம்ப தூக்கி தான் நம்ம திங்ஸை வந்து உள்ளே வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். உள்ளே வந்து ஒரு ஸ்பேர் வீல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட சைஸுமே வந்து மெட்டலில் தான் இருக்குது. 195/60 R16 வந்து இருக்குது. சேம் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. ஒன்லி அலாய்க்கு பதிலாக மெட்டல் வீல் வந்து உங்களுக்கு வருது. 60/40 சீட் இருக்கிறதும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ரியரோட கேமரா வந்து இங்கே டோரில் இந்த இடத்துல வந்து இங்கே இன்டெகிரேட் ஆகிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் ஒரு ரிவர்ஸ் கேமரா இங்கே இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் என்னென்ன சேஞ்ச் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். என்னடா இங்கே இருக்கிற வேண்டிய ஸ்டேரிங்கு இங்கே இருக்கே அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த மேக்னைட்டு அதர் தென் இந்தியாவும் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த வேரியண்ட் தான் வந்து இது. அதுவும் நம்ம சென்னையில் தான் ப்ரொடக்ஷன் ஆகி அதர் கண்ட்ரிக்கும் போகுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் என்னென்ன சேஞ்ச் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த பிளாஸ்டிக்ஸில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே ஹார்ட் பிளாஸ்டிக் தான் இருக்குது. இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு அந்த லெதரோட டச்சை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வித் ஒரு ஸ்டிச்சோட கொடுத்துருக்கிறது கொஞ்சம் ஒரு ப்ரீமியமாக இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கூல்டு க்ளவ் பாக்ஸாக வந்து கிடைக்குது. நல்ல டீப்பாக வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி எல்லாமே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் பார்க்கலாம் தெரியுதா? ஸோ இதுதான் மேக்னைட்டில் இருக்கிற அந்த ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த இன்டீரியரோட பிளாஸ்டிக்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த ஸ்டேரிங் அப்படின்னு பார்க்கும்போது சேம் தான். ஒன்லி திங் என்னென்னா இந்த லெதர் மட்டும் உங்களுக்கு ஃபுல்லி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த தீமை மேட்ச் பண்ணி ஒரு ஸ்டிச் மட்டும் வந்து உங்களுக்கு மாற்றிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்டோட அந்த 7 இன்ச் டிஜிட்டல் கிளஸ்டரில் வந்து கிராஃபிக்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. அது மேக்னைட்டில் இதுக்கு முன்னாடி ரொம்ப மொக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதை மட்டும் இங்கே வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த 8 இன்ச்சில் இருக்கிற டச் ஸ்க்ரீனு எந்த மாற்றமும் கிடையாது. அதே தான் இன்க்ளூடிங் அதோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து அதே லெவலில் தான் இருக்கும். இந்த பட்டன்ஸ் எல்லாமே வந்து சிமிலர் தான். எந்த மாற்றமும் கிடையாது. புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. CVTயோட கியர் பாக்ஸ் தான் வந்து நமக்கு இது. அதே மாதிரி இங்கே ஹேண்ட் பிரேக்லேயும் அந்த லெதரோட டச் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. இந்த டோரில் இருக்கிற இந்த லாக் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆனது ஒரு நல்ல ஒரு டச். ஏன்னா குச்சி மாதிரி இருந்த விஷயம் இப்போ வந்து அந்த லாக் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறது கண்டிப்பாக நம்ம வரவேற்கணும் அப்படின்னு சொல்லலாம். மிஸ் ஆகிற விஷயம் வந்து இந்த வெண்டிலேட்டர் சீட்ஸு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு சன்ரூஃப் அதுவுமே வந்து நமக்கு மிஸ் ஆகுது. அதுவும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு மாதிரி பேக்கேஜாக வந்து உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீட் வந்து ப்ரொஃபைல் நம்ம பார்க்கும்போது அந்த ஃபுல்லி லெதரில் ஒரு மாதிரி ஸ்டிச்சஸ் அதிகமாக இருக்கிறது நமக்கு தெரியுது. அது மாதிரி சின்ன சின்ன ஹம்ப் இருக்கிறதுனால நம்ம உட்கார்றது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஆனால் கொஞ்சம் புழுங்கிறதுக்கும் நமக்கு இதில் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் இதோட லெதரோட ஃபீல் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கீ ஃபாபில் ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. இந்த காரோட கீயை வச்சே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், வெளியில் இருந்தபடியே இந்த காரை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட கீ இல்லை, நம்ம டிரைவ் நம்மக்கிட்ட வரும்போது அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் ஒரு 60 மீட்டர்ஸ் லாங்லேருந்து இந்த காரை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏசி ஆன் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் நீங்கள் அந்த கீயோட பக்கத்தில் வந்தாவே வெல்கம் மாதிரி அதுவாகவே வந்து அன்லாக் ஆகிட்டு உங்களை காருக்குள்ளே வந்து வெல்கம் பண்ணுது. இந்த மாதிரி கீழே வந்து ஒரு சின்ன அப்கிரேடு எக்ஸ்ட்ரையில் இருக்கிற சேம் கீ ஃபாப் வந்து இதுக்கு அப்கிரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த
IRVM வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இது கண்டிப்பாக நம்ம வரவேற்கணும். முன்னாடி வந்து ரொம்ப குட்டியாக ரொம்ப ஃப்ளிம்ஸியாக மேனுவலில் இருந்த விஷயம் ஆட்டோ டிம்மபிளாக ஃப்ரேம்லெஸில் வந்து கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் நல்ல ப்ரீமியமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த லைட்ஸ் வந்து ஜஸ்ட் ஹாலஜனில் ஐ திங்க் பேட்டரி டவுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது ஒர்க் ஆகலை. மிச்சபடி இதில் எதுவும் இல்லை. ஏர் பேக் அப்படின்னு பார்க்கும்போது 6 ஏர் பேக்ஸாக அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மிச்சபடி ABS, EBD இது எல்லாமே வந்து சேஃப்டி விஷயத்தில் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டலோட ஸ்ட்ரென்த்துமே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 4 ஸ்டாராக இருந்தது. மேபி இதை கிராஷ் டெஸ்ட் கொடுத்தா 5 ஸ்டார் வர்ற அளவுக்கு எங்கள் பில்டு வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏசியோட வெண்ட்டு எல்லாமே வந்து அப்படியே தான் ரீட்டைன் ஆகிருக்கு. ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். JBL பிராண்டாக இருந்தது இப்போ ஆர்கமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மாருதி சுசுகியில் இருக்கிற அதே பிராண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆடியோ கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நம்பலாம். நம்மக்கிட்ட இந்த கார் வந்து டிரைவுக்கு வரப்போகுது நம்ம சென்னையில். அப்போ நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரியர் சீட் போயிட்டு கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டோரோட ஹேண்டில் வந்து ஃபுல் க்ரோமில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. டோர் ஓப்பன் ஆகுறது 90 டிகிரி ஓப்பன் ஆகலை. பட் இருந்தால் கூட ஆப்பர்ச்சரோட சைஸ் வந்து நல்லா ஒய்டராக இருக்கிறது நமக்கு தெரியுது. இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஸோ இன்டீரியரோட தீம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபுல் பிளாக்காக இருந்த விஷயம் ஒரு மாதிரி கலர்ஸ் டபுள் கலரில் உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேடும் பிளாக்கும் வந்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டோர் பேட்லேயும் அங்கங்கே வந்து ஒரு லெதர் ரேப் வந்து உங்களுக்கு நடந்திருக்கு. அவங்க பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா காருக்குள்ளே நீங்கள் எங்கெங்கெல்லாம் டச் பண்ணி ஃபீல் பண்ணுவீங்களோ அது எல்லாமே வந்து ஒரு லெதர் ரேப் ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் அங்கங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், மேக்னைட்டில் குச்சி மாதிரி இருந்த அந்த லாக் வந்து ஃபைனலி இது வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு அப்கிரேட். அதே மாதிரி இந்த சீட்டோட அப்பல்ஸ்ட்ரி வந்து ஃபுல் லெதரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபைல் வந்து பிளெயினாக இல்லாமல் ஓரளவுக்கு வந்து ஹம்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு குஷனோட ஃபீல் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ அண்டத்தை அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு அண்டத்தை வந்து கிடைக்குது. லெக் ரூம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு நீ ஸ்பேஸும் ஓரளவுக்கு நல்லாவே நம்மளால் ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியுது. அப்போ ரியர் சீட்டோட கம்ஃபர்ட்டு டெஃபினட்டாக ஃபார் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காம்பேக்ட் SUVயில் இந்த பட்ஜெட்டில் இருக்கிற கார்ஸில் கண்டிப்பாக வந்து ஒரு பெட்டரான ஒரு லெக் ரூம் வந்து இந்த கார் தான் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக அடிக்கடி சொல்லுவோம். அதே மாதிரி 3 பேருமே வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். இது நம்ம இருக்கிறது எக்ஸ்போர்ட்டில் இருக்கிற ஒரு காரு. அதில் உங்களுக்கு மிடிலுக்கு வந்து ஹெட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3 ஹெட்ரஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. பட் இதே இது இந்தியன் வெர்ஷனில் அது கொடுக்கல. அந்த பார்ஷியாலிட்டி ஏன் அப்படின்னு தெரில. அதே மாதிரி ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு மொபைல் ஹோல்டரும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 2 கப் ஹோல்டர் வந்து அதுலேயே வந்து உங்களுக்கு இன்டெகிரேட் ஆகிருக்கு. அப்போ ஓரளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரிக்ளைனுமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சன்ரூஃப்ங்கிறது மிஸ் ஆகுது. இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் மேபி அதையும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேல்யூடாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஹோப் இந்த வீடியோ இந்த நியூ மேக்னைட் பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் வாக் அரவுண்டாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த காரு நமக்கு டிரைவ் பண்ணுறதுக்கு சென்னையில் அவைலபிளாக இருக்கும். அப்போ டிரைவ் பண்ணி வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.